சாத்தான்குளம் சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொடூரமான ஒரு கொலை சம்பவம். இந்த கொலை சம்பவத்துக்கு முக்கிய குற்றவாளிகளே நீதியை காக்கக்கூடிய கடமையை செய்யக்கூடிய போலீஸ்காரங்க தான். நேற்றைய முன்தினம் கொலைகாரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறதா நீதிபதியால் முடிவு வெளியிடப்படுவதா செய்தி வந்தது. தற்போது தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வாங்க இந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் என்னும் ஊரில் 59 வயதான ஜெயராஜ் என்கிறவர் காமராஜர் பஜார்னு ஒரு மொபைல் ஸ்டோர் வச்சுருக்காரு. அப்போ 19/6/2020 அன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு அந்த பக்கமாக போலீஸ்காரங்க ரோந்துக்கு வராங்க. அப்போ கோவிட் டைம்ங்கிறதுனால சீக்கிரமாக கடைகளெல்லாம் மூடணும் அப்படின்னு ரூல்ஸ் இருந்தது. இந்த ஜெயராஜ் என்பவர் கடையை திறந்து வச்சுட்டு கடையில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது அங்கே ரோந்து வந்த போலீஸ்காரங்க இந்த ஜெயராஜை கூப்பிட்டு, ஏன் இன்னும் கடையை மூடலை அப்படின்னு சொல்லி, நீங்கள் ரூல்ஸை மதிக்கலைன்னு சொல்லி ஜெயராஜை போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க. உடனே ஜெயராஜ் நான் கடையை பூட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் போலீஸ்காரங்க அதை ஏற்றுக்காமல் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரூல்ஸை மதிக்கலை அப்படின்னு சொல்லி அவரை சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கேள்விப்பட்ட இவரோட மகன் 31 வயதான பென்னிக்ஸ் அவர் அரை மணி நேரத்தில் சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு போகிறாரு. அப்போ தன்னோட அப்பாவுக்காக அவர் பேசுகிறாரு. அதில் வாக்குவாதம் ஏற்படுது. உடனே இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேரையும் தகப்பனையும் மகனையும் 2 பேரையும் நல்லா அடிக்கிறாங்க. நல்லா போட்டு அடிச்சுட்டு காவலர்களை அவங்க பணியை செய்ய விடலைன்னு சொல்லி 3-4 பிரிவின்களை இவங்க குற்றம் செஞ்சதா பொய்யா வழக்கு பதிவு செஞ்சு ஜெயிலில் போடுறாங்க. இந்த போலீஸ்காரங்க அடித்ததில் 2 பேருக்கும் உடம்புல 20க்கும் மேற்பட்ட காயங்கள், அதிக அளவு இரத்த காயங்களுடன் ஆழமாக பட்டிருந்ததா ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு சொல்லி இவங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு உடம்புல போலீஸ்காரங்களால ஏதாவது அடி இருக்கா, காயம் இருக்கா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இவங்களை ரிமைண்ட் பண்ணலாமான்னு இவங்களுக்கு மெடிக்கல் பூர்வமாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை அவங்க வாங்கினா தான் இவங்கள ரிமைண்ட் பண்ண முடியும். இதுக்காக அந்த போலீஸ்காரங்க இந்த பெனிக்ஸ் அவங்க அப்பா ஜெயராஜ் 2 பேரையும் தூத்துக்குடியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே பணியில் இருந்த வினிலாங்கிற டாக்டர் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காயங்கள் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் குற்றவியல் நடுவர் சரவணன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் இன்ஸ்பெக்டர்ஸ்னால் அந்த 2 பேருக்கும் ஏதாவது காயங்கள் இருக்கா இல்லையா எதுவுமே விசாரிக்காமல் 15 நாள் இவங்கள ரிமைண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுவும் கோவில்பட்டியில் இருக்கிற கோவில்பட்டி கிளை சிறைக்கு இவங்கள 15 நாள் ரிமைண்ட் பண்ண ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த போலீஸ்காரங்க ஆர்டரை வாங்கிட்டு இவங்க கோவில்பட்டி கிளை சிறைக்கு அனுப்பிடுறாங்க. 2 பேரையும் அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் அந்த கோவில்பட்டி சிறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இவங்களை பார்த்து இவங்க இவ்வளோ காயங்களோடு இருக்காங்க, இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அவங்க காயங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கோவில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்க்குறாங்க. கோவில்பட்டி ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் வெங்கடேஷ் அவங்களும் இவங்களோட காயங்களை பார்த்து எல்லா காயங்களையும் ஒன்று விடாமல் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ கோவில்பட்டி சிறை ஆஃபீஸர்ஸும் இவங்க காயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. கோவில்பட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டரும் இவங்க காயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்களுக்கு தீவிரமாக சிகிச்சை நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா 22ஆம் தேதி அந்த ஜெயராஜ் அவரோட மகன் பெனிக்ஸ் அவர் அன்றைக்கி நைட்டு இறந்து போகிறாரு. அதுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி ஜெயராஜ் அவர் காலையில் இறந்து போகிறாரு. அந்த போலீஸ்காரங்களோட வக்கிரமான தாக்குதல்னால தான் அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. முதல்ல இந்த போலீஸ்காரங்களுக்கு யாருங்க அவங்க இஷ்டப்படி அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தா? ஒரு குற்றவாளி அடிக்கணும்னா அவங்களுக்கு இத்தனை அடி தான் அடிக்கணும், இதனால தான் அடிக்கணும், இந்தந்த விஷயங்களுக்கு அடிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்ட விதிகள் இருக்குது. இது கூட தெரியாமல் போலீஸ்காரங்கனாலே காக்கி சட்டை போட்டாச்சுன்னா மக்களை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த சம்பவத்துக்கு பிறகு அப்பாவும் மகனும் இறந்தாச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு கோவில்பட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க கஸ்டடியில் இருந்த 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு 2 பேருக்கும் ஒவ்வொரு வழக்கு பதிவு செஞ்சு குற்றவியல் நடுவர் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்திட்டாங்க. 20ஆம் தேதி பிடிச்சிட்டு போன 2 பேரையும் 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்குள்ளே இந்த போலீஸ்காரங்க அடித்தே கொன்னுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட மக்கள் பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக 2 போலீஸ்காரங்களை உடனே பணியிடை நீக்கம் செஞ்சாங்க.
மக்களுடைய போராட்டம் தீவிரமடைஞ்சதுனால சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள வழக்கறிஞர்கள் PN பிரகாஷ் மற்றும் புகழேந்தி குழு அமர்வு தானாகவே இந்த கேஸை எடுத்து விசாரித்து அந்த 2 பேருக்கும் உடல் கூராய்வு செஞ்சு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு உடனே அதிரடியாக ஆர்டர் போட்டாங்க. இந்த கேஸை முழுமையாக முடித்து ரிப்போர்ட் வாரது வரைக்கும் DSP SP போலீஸ் கண்ட்ரோல் எதுவும் இல்லாமல் RDO கண்ட்ரோலில் இந்த கேஸை எடுத்து பண்ணணும்னு உத்தரவு போட்டாங்க. CBI புலன் விசாரணை பண்ணதில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் 2 பேரும் எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்காரங்க பொய்யான வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள ரொம்ப துன்புறுத்தி அடித்து கொன்னதாக 10 காவலர்களை குற்றவாளிகள் என தீர்மானித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. 18/2/2021 இந்த குற்றவாளிகளை CBI விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இந்த குற்றவாளிகளை 5.5 வருஷத்துக்கு மேலே சிறையிலேயே வச்சுருந்தாங்க. எந்த பெயிலுமே இவங்களுக்கு கொடுக்கப்படலை. இந்த விசாரணையில் இந்த குற்றவாளிகளான போலீஸ்காரங்க தான் அந்த 2 பேரையும் அடிச்சே கொன்னாங்கன்னு கூட இருந்த பெண் போலீஸுங்க மற்ற போலீஸுங்க ஐ விட்னஸாக சாட்சி சொன்னாங்க. அவங்கள அடித்த அடியில் ஸ்டேஷனில் தரையிலன்னு நிறைய இரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அதெல்லாம் கழுவி விட்டதாகவும் CCTV ரெக்கார்டையும் அழிச்சிட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கேஸில் எல்லா விசாரணையும் முடிஞ்சதுக்கப்புறம் 23/3/2026 நீதிபதி முத்துக்குமரன் இந்த 10 காவலர்களுமே குற்றம் செய்த குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கினார். ஆனாலும் தண்டனை தீர்ப்பு அடுத்த வாய்தாயில் சொல்லவிருப்பதா அறிவிச்சிருந்தார். இந்த 10 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி கோவிட் டைம்லேயே இறந்து போனதுனால மற்ற 9 பேருக்கும் கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னு வழக்கறிஞர் திரு முத்துக்குமாரன் கடந்த 6ஆம் தேதி இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார். ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஹையஸ்ட் லெவலில் அபராதமும் விதிச்சிருக்காரு. இந்த குற்றவாளிகளோட சொத்தை பறிமுதல் செஞ்சு அதிலிருந்து அபராத தொகையை எடுத்து இந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்காரு. இந்தியாவிலே இப்படி ஒரு கடுமையான தீர்ப்பு இதுவரை கொடுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கடுமையான தீர்ப்பு மற்றவங்களுக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இது வரவேற்புக்குரிய தீர்ப்பு. இருந்தாலும் அப்பாவிகளான 2 பேரோட உயிர் போனது தான் பொதுமக்கள் அனைவருக்குமே தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது. அதுதான் பொதுமக்களோட வேண்டுகோளாக இருக்குது.